குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து இந்த அன்ஆர்டர்டு செலெக்ஷன் ரிலேட்டடாக உள்ள செக்ஷனில் வந்து ஒரு தியரமும் 2 ப்ராப்ளமும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா, பை யூஸிங் த ஐடென்டிட்டி 1 + x the whole power 2n is equal to 1 + x the whole power n into 1 + x the whole power n. ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, 2ncn is equal to nc0 the whole square plus nc1 the whole square plus nc2 the whole square plus etc ncn the whole square அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 1 + x the whole power 2n equal to 1 + x the whole power n into 1 + x the whole power nங்கிற ஐடென்டிட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை வந்து ப்ரூவ் பண்ணணும். அண்ட் வெரிஃபை இஸ் திஸ் இன் த கேஸ் n equal to 5. ஸோ n equal to 5க்கு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ட்ரூ அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும்ல, 1 + x the whole power nக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது 1 + x the whole power n வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னு ஃபார்முலா படித்தோன்னா, சம்மேஷன் r equal to 0 to infinity 0 to k 2n cr x to the power r அப்படின்ட்டு ஃபார்முலா வந்து படித்தோம். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 + x the whole power 2n என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அது வந்து என்னது அப்படின்னா 2ncr x to the power r அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆரை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இங்கே வந்து 0 to some k வரைக்கும் தான் வந்து வேரி ஆகும். இன்ஃபினிட்டி கிடையாது, சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 2ncn வரைக்கும் வேரி ஆகும். லாஸ்ட் டேர்ம் வந்து n தான். ஓகேவா? ஆருக்கு பதிலாக 0ன்னு போட்டோம் அப்படின்னா 2nc0 x to the power 0 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2nc1 x to the power 1 அப்படின்ட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து 2nc2 x to the power 2 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 2ncn x to the power n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? 1 + x whole power 2nக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து இது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 டேர்ம் இருக்குல்ல, என்னென்னதுன்னா 1 + x the whole to the power n into 1 + x the whole to the power n அப்படின்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 1 + x the whole power nக்கு வந்து நமக்கு எக்ஸ்பேன்ஷன் தெரியும். என்னதுன்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம், nc0 + nc1 into x plus nc2 into x square ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ இன்னொரு டைம் இதே தான் போடணும். ஏன்னா 2 டைம் 1 + x the whole to the power n இருக்குல்ல. அப்போ இன்னொரு டைம் nc0 ப்ளஸ் nc1 into x ப்ளஸ் nc2 into x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். 2 சைடும் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த சைடு பார்த்துருவோம். இந்த சைடு ஆக்சுவலாக வந்து nc0வையும் ncnஐயும் பண்ணால் x பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து கிடச்சிரும். ஆக்சுவலாக ncnக்கு வந்து x பவர் n கோஎஃபிஷியன்ட்டு, nc0க்கு வந்து x to the power 1, இதுக்கு வந்து x பவர் 0, இதுக்கு வந்து x பவர் n. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு x பவர் n கிடச்சிரும். ப்ளஸ் nc1ஐயும் ncn-1ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு வந்து x பவர் n வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து nc1க்கு வந்து x to the power 1ஓட கோஎஃபிஷியன்ட் இது வந்து x to the power n-1ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு x to the power n கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை மாதிரி பார்த்தோன்னா nc2வையும் ncn-2வையும் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு வந்து x to the power n வந்து கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து x to the power n-2ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு x to the power n வந்து கிடைக்கும். ஸோ அப்போது 1 + x whole power n into 1 plus x the whole to the power n ல
எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா NC0 NCN ப்ளஸ் NC1 NCN-1 ப்ளஸ் NC2 NCN-2 ப்ளஸ் எக்ஸெட்ரா இதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1 + x த ஹோல் பவர் 2n அப்படின்ட்டு இருந்துச்சா. ஸோ இது என்னது இருந்துச்சு அப்படின்னா 1 + x த ஹோல் பவர் 2nக்கு வந்து எப்படி எழுதியிருந்தோம்? 2nc0 ப்ளஸ் 2nc1 இன்ட்டு எக்ஸு 2nc2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 2ncn இன்ட்டு எக்ஸ் பவர் n எழுதி வச்சுருந்தோம். ஓகேவா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரையில் எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2ncn. அப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2ncnங்கிறது வந்து ஈக்குவல் டு nc0 ncn ப்ளஸ் nc1 ncn-1 ப்ளஸ் NC2 NCN-2 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா தென் நம்ம இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா NCR இஸ் ஈக்குவல் டு NCN-R அப்படின்ட்டு போன கிளாஸ்லேயே வந்து போன கிளாஸில் இல்லை அதுக்கு முன்னாடிலேயே வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம NCN போடலாம். NCN வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா NCN-N எழுத முடியுமா? அப்போ இது வந்து NC0க்கு ஈக்குவல். அப்போ NCN நம்ம NC0ன்னு எழுதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு NCN-1 போட்டிங்க அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? NCN-(n-1) எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் 1. அப்போ NCN-1 NC1 எழுத முடியும். நெக்ஸ்ட்டு NCN-2 அப்படி இதை எப்படி எழுதலாம்னா N-(n-2) அப்படின்ட்டு எழுதலாம். பட் திஸ் இஸ் நத்திங் பட் 2 அப்படின்ட்டு தெரியும். அப்போ NCN வந்து NC0ன்னு எழுதிக்கலாம், NCN-1 NC1ன்னு எழுதிக்கலாம், NCN-2 N-2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாவை. சரி, இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2ncnோட வேல்யூ வந்து ரெண்டு சைடும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டு த பவர் n கம்பேர் பண்ணோம் அப்படின்னா NC0 NCN ப்ளஸ் NC1 NCN-1 ப்ளஸ் NC2 NCN-2 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிடலான்னா NC0 NCNக்கு பதிலாகவும் NC0ன்னு எழுதலான்னு பார்த்தோம். ப்ளஸ் NC1 NCN-1க்கு பதிலாகவும் NC1 எழுதிக்கலாம். ப்ளஸ் NC2 NCN-2க்கு பதிலாகவும் NC2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கிடைக்கும். தேர்ஃபோர் இதுதான் வந்து என்னதுன்னா உங்களுக்கு NC0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் NC1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் NC2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ 2ncn இஸ் ஈக்குவல் டு NC0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் NC1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் NC2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபை இந்த கேஸ் n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, 2ncnல் nக்கு பதிலாக 5ன்னு போட்டோன்னா 2 × 5 10, கீழே வந்து 5 அப்படின்ட்டு வரும். 10c5யோட ஃபார்முலா என்னது? NCRக்கு ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 10 9 8 7 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 4 3 2 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மேலேயும் கீழேயும் 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். 5 2s are 10ங்கிறது கேன்சல் ஆகும்.
3 3s are 9, 4 2s are 8 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 6 into 6 into 7 அப்படின்ட்டு கிடைக்கும். 36 into 7 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். This is nothing but 252. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 252ன்னு கிடச்சிருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு என்னதுன்னா NC0 the whole square plus NC1 the whole square plus NC2 the whole square plus NC3 the whole square plus NC4 the whole square plus NC5 the whole square. இதுதான் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்னா NC0வும் NCNும் வந்து சேம்னு தெரியும். இதனோட ஆன்சர் வந்து 1. ஓகேவா? ஸோ இதனோட ஆன்சர் வந்து 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சிமிலர்லி NC1ம் NCN-1ம் வந்து நமக்கு சேம்னு தெரியும். இதனோட ஆன்சர் வந்து 5. ஓகேவா? சிமிலர்லி 5C2 அப்படின்னாலும் 5C3 அப்படின்னாலும் என்ன ஆன்சர் வரும்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது என்னது அப்படின்னா 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 into 3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து 10 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 1, மிடில் உள்ள ரெண்டும் 5, நடுவில் உள்ளது வந்து 10. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் நம்பர் என்னதுன்னா 5C0ன்னு இருந்தது, அதுக்கு இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5C1, அடுத்து 5C2, அடுத்து 5C3, அடுத்து 5C4, அடுத்து 5C5. ஓகேவா? அப்போ 1 + 25 + 100 + 100 + 25 + 1 அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 252 அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால் LHS = RHS அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ப்ரூவ் தட் NCR இஸ் கிரேட்டர் தேன் NCR-1 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். எப்போன்னா if R less than 1/2 into n-1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, R வந்து less than 1/2 into n-1ன்னு இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோன்னா NCR minus NCR-1 இந்த நம்பரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா NCRோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n-R ஃபேக்டோரியல் மைனஸ் NCR-1 பார்த்தோன்னா R-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-R + 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்குல்ல, இங்கே மட்டும் மேலேயும் கீழே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். அதை மாதிரி இந்த n-R + 1 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, இதை எப்படி பிரிச்சுக்கலான்னா n-R + 1 இன்ட்டு n-R ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு பிரித்து எழுதிக்க முடியும். n-R + 1 ஃபேக்டோரியலை. ஓகேவா? ஏன் இப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ ரெண்டுத்துலேருந்தும் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n-R ஃபேக்டோரியலை வந்து நம்ம பொதுவாக எடுக்கலாம். பொதுவாக எடுத்தால் மொதல் ப்ராக்கெட்டில் 1 மட்டும் இருக்கும், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் நியூமரேட்டரில் R இருக்கும், டினாமினேட்டரில் n-R + 1 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு என்னது இருந்ததுன்னா NCR minus NCR-1ன்னு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n-R ஃபேக்டோரியல் பொதுவாக வெளியில் இருந்துச்சு. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் n-R + 1 minus R டிவைடட் பை n-R + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம்.
அப்போ நமக்கு இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 2r ப்ளஸ் 1 டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த டேர்ம் இருக்குல்ல NCR மைனஸ் NCR மைனஸ் 1 இந்த டேர்ம் வந்து ஜீரோவை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? இதுவும் ஃபேக்டோரியல், இதுவும் ஃபேக்டோரியல், இதுவும் ஃபேக்டோரியல், இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். அப்போது இந்த மொத்த டேர்ம் பாசிட்டிவாக இருக்கணும்னா n மைனஸ் 2r ப்ளஸ் 1ங்கிறது வந்து பாசிட்டிவாக இருந்தால் இதுவும் பாசிட்டிவ் ஆயிரும். n மைனஸ் 2r ப்ளஸ் 1 வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா n ப்ளஸ் 1ங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 2r அப்படின்ட்டு இருக்கணும். தட் மீன்ஸ் n ப்ளஸ் 1 பை 2 அப்படிங்கிறது வந்து ஆரை விட பெருசாக இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த மைனஸை வந்து நான் இந்த சைடு கொண்டுட்டு போயிடுறேன். இதை இன்இக்வாலிட்டியை நான் ரிவர்ஸில் எழுத போகிறேன். ஓகேவா? n மைனஸ் NCR மைனஸ் NCR மைனஸ் 1 வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும்னா n ப்ளஸ் 1 பை 2 கிரேட்டர் தேன் ஆராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டேன்னா NCR இஸ் கிரேட்டர் தேன் NCR மைனஸ் 1 அப்படின்ட்டு சொல்லலாம். எப்போ அப்படின்னா அதை n ப்ளஸ் 1 பை 2 கிரேட்டர் தேன் ஆரை ரிவர்ஸில் எழுதுனா r லெஸ் தேன் n ப்ளஸ் 1 பை 2 அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா NCR the whole square is greater than NCR minus 1 into NCR plus 1 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா NCR the whole square இருக்குல்ல அதை NCR into NCR அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் NCR minus 1 into NCR plus 1 இதை வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த NCR 2 தடவை இருக்குல்ல இதை வந்து எப்படி எழுதிக்கலான்னா NCR into NCR இது இருக்குல்ல இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 தடவை n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். ஸோ எழுதின பிறகு என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இருக்குதா இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு n மைனஸ் r ப்ளஸ் 1 இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறோம். n மைனஸ் r ப்ளஸ் 1 அப்படின்ட்டு. ஓகேவா? இன்ட்டு இன்னொரு டேர்ம் இருக்குல்ல n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இருக்குல்ல இதில் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு r ப்ளஸ் 1 வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் n மைனஸ் r ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். அதுக்கடுத்த டேர்மில் வந்து r ப்ளஸ் 1 வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த r இருக்குல்ல ஃபஸ்ட்டில் உள்ள ஆரை வந்து நம்ம என்ன எழுதிக்க போகிறோம் அப்படின்னா r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஓகேவா? சிமிலர்லி ரெண்டாவதுல உள்ளதில் இந்த r ஃபேக்டோரியலையும் ஆரையும் சேர்த்து r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அது மாதிரி இந்த n மைனஸ் r ஃபேக்டோரியல் இருக்குல்ல அதையும் பிரித்து எழுதணும். நான் தனித்தனியாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு டேர்மில் என்னது இருந்ததுன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ளஸ் 1 பை n மைனஸ் r ப்ளஸ் 1ன்னு இருந்துச்சு. ஓகேவா? இதை வந்து நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r அப்படின்ட்டு எழுதிக்க போகிறேன். அதை மாதிரி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிடலாம். n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ளஸ் 1 இருக்குல்ல அதை சேர்த்து n மைனஸ் r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மேலே உள்ள நியூமரேட்டரில் உள்ள n மைனஸ் r ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கும்.
ஸோ அப்போ இதில் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னை n மைனஸ் ஆஃப் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிடலாம். இது போக உங்களுக்கு பாக்கி என்னது இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம் வந்து அப்படியே பாக்கி இருக்குது. ஸோ அதனால் அதை n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 பை ஆர் அப்படிங்கிறத வந்து தனியாக எழுதிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு. ஸோ இது என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆஃப் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல். திஸ் இஸ் நத்திங் பட் nc r மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். முன்னாடி என்ன இருக்குன்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 டிவைடட் பை r அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட சிம்பிளிஃபிகேஷன். இதை வேணால் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ரெண்டாவது டேர்மோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது டேர்மில் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு r ப்ளஸ் 1 வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த r ஃபேக்டோரியலும் r ப்ளஸ் 1ம் சேர்ந்து r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு ஆகும். இந்த n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை வந்து n minus r minus 1 factorial into n minus r அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். மேலே வந்து ஒரு r plus 1 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்குது. ஓகேவா? லிசன், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு இதை கொடுக்கும். n minus r minus 1 factorial into n minus r சேர்ந்தது தான் n minus r factorial. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா nc r ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்குதா? ஏன்னா nc r ப்ளஸ் 1ஓட எக்ஸ்பேன்ஷன் தான் உங்களுக்கு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது போக இன்ட்டு என்னது பாக்கி இருக்குது அப்படின்னா r ப்ளஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்குது ரெண்டாவது டேர்மில். ஓகேவா? சரி. ஸோ ரெண்டு டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணி காட்டிட்டேன்ல. இப்போ மொத்தமாக உள்ளதை கன்சிடர் பண்ணுவோம். NCR இன்ட்டு NCR இதனோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் உங்களுக்கு என்னது பாக்கி இருந்ததுன்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆர் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருந்தது இன்ட்டு NCR மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். இன்ட்டு ரெண்டாவது இதில் என்னது இருந்ததுன்னா ஆர் ப்ளஸ் 1 பை n மைனஸ் ஆர் அப்படின்ட்டு ரிமைனிங் இருந்தது இன்ட்டு NCR ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை இப்போ எப்படி எழுதிடலான்னா கம்பைன் பண்ணி NCR மைனஸ் 1 இன்ட்டு NCR ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 பை n மைனஸ் ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்படி கிராஸில் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 பை n மைனஸ் ஆர் அப்படின்ட்டு இருக்கா? இதை மாற்றி எழுதிக்கிட்டோன்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 பை n மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 பை ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தானே வந்து இருக்குது. சரி. ஸோ இதை தனித்தனியாக டிவைட் பண்ணோன்னா 1 ப்ளஸ் 1 பை n மைனஸ் ஆர் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொரு டேர்மில் வந்து 1 ப்ளஸ் 1 பை ஆர் அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு கிளியராகவே என்னென்னு தெரியும்னா வந்து இதுவும் கிரேட்டர் தேன் 1ன்னு தெரியும், இதுவும் வந்து 1ஐ விட பெருசுன்னு தெரியும். ஏன்னா 1 ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து 1ஐ விட பெருசு அப்படின்ட்டு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா NCR இன்ட்டு NCR இஸ் ஈக்குவல் டு NCR மைனஸ் 1 NCR ப்ளஸ் 1 into n minus r plus 1 divided by r into r plus 1 by n minus r அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டேர்மும் கிரேட்டர் தேன் 1 இந்த டேர்மும் கிரேட்டர் தேன் 1ங்கிறதுனால இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவல் டு இருக்குல்ல, இது என்ன செய்ய போகிறேன்னா கிரேட்டர் தேன் அப்படின்ட்டு போட போகிறேன். ஏற்கனவே என்ன இருக்குன்னா NCR மைனஸ் 1 NCR ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்குது. கிரேட்டர் தேன் இங்கே போட்டதுனால ரெண்டுமே வந்து 1ஐ விட பெருசுங்கிறதுனால மல்டிப்ளிகேஷனில் 1 போட்டுடலாம். தஸ் நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா NCR இன்ட்டு NCR இஸ் கிரேட்டர் தேன்
NCR minus 1 into NCR plus 1 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். NCR the whole square is greater than NCR minus 1 into NCR plus 1 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து ஒரு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னை வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ரெண்டாவது டேர்மில் வந்து ஆர் ப்ளஸ் ஒன்னை வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். இதை வந்து இந்த இதில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு அன்ஆர்டர்டு செலெக்ஷன் இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் உள்ள செக்ஷனை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் வந்து பாருங்கள்.